வணங்கன்பா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா பறந்து போங்க. இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுங்க. இது ஒரு இந்திய தமிழ் மொழி சாலை இசை நகைச்சுவை திரைப்படமாங்க. இது ராம் தனது 7 சீஸ் மற்றும் 7 ஹில்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனால் ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஜிகேஎஸ் பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகியவற்றின் கீழ் எழுதி இயக்கி இணைந்து தயாரித்துள்ளாருங்க. இந்த படத்தில் சிவா மற்றும் மிதுல் இரியான் ஆகியோர் முக்கிய வேடங்களில், கிரேஸ் ஆண்டனி, அஞ்சலி, அஜி வர்கீஸ் மற்றும் விஜய் யேசுதாஸ் ஆகியோர் நடித்துள்ளனர். முக்கிய வேடங்கள் நடிக்கின்றன. இசை மற்றும் பின்னணி இசையை சந்தோஷ் தயாநிதி மற்றும் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் அமைத்துள்ளனர். ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பை முறைய NK ஏகாம்பரம் மற்றும் மதிவிஎஸ் ஆகியோர் கையாண்டுள்ளனர். இந்த படம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் விரிவாக படமாக்கப்பட்டது. பறந்துபோ திரைப்படம் பிப்ரவரி 4 2025 அன்று ரோட்டர்டாமில் நடந்த திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. மேலும் ஜூலை 4 2025 அன்று ஒரு திரையரங்கில் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து நேர்மையான விமர்சனங்களை பெற்றது. பறந்து போ திரைப்படம் கதைகள். சித்தாலப்பாக்கத்தில் 8 வயது அன்பு ஒரு துடிப்பான மற்றும் குறும்புக்காரர் பையன். அவனது பெற்றோர் கோகுலும் குளோரியும் அவனுக்கு ஒரு வசதியான வாழ்க்கையை வழங்க கடுமையாக உழைக்கிறார்கள். கோகுல் ஆர்கானிக் பொருட்களை வழங்கும் ஒரு ஸ்டார் அப்பை நடத்துகிறார். அதே நேரத்தில் குளோரி எக்ஸ்போக்களில் புடவைகளை விற்கிறார். பெரும்பாலும் வீட்டை விற்கிறார், வீட்டு வெளியே இருப்பார். குளோரி ஒரு எக்ஸ்போவிற்கு கோயம்புத்தூருக்கும் செல்லும் போது அந்த ஏகபோகத்தை உடைக்க அன்புவை ஒரு காரை அழைத்து செல்கிறார். இருப்பினும் அவர்களின் வேடிக்கையான பயணம் விரைவில் ஒரு பைக் கடன் EMI சேகரிப்பாளரால் தடைபடுகிறது. அவர் அவர்களை துரத்த தொடங்குகிறார். அன்பு பசிவுடன் ஒரு பர்கர் கேட்கிறார். கூகுள் மேப்ஸ் அவர்களை 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பர்கர் கூட்டுக்கு வழி நடத்துகிறது. கடன் வசூலிப்பவர் கோகுலத்தை மிரட்டி திருப்பி செலுத்த கோர அவர்கள் தொடர்ந்து வாகனம் ஓட்ட முடிவு செய்கிறார்கள். அன்பு தனது உற்சாகமாக நெடுஞ்சாலை சர்வீஸ் சாலையில் அலைப்பலகையில் சவாரி செய்கிறார். ஆனால் கோகுல் அவரை பிடிக்கிறார். கலெக்டரிடமிருந்து தப்பிக்க கோகுல் தனது பெற்றோரின் வீட்டிற்கு 100 கிலோமீட்டர் தூரம் செல்ல முடிவு செய்கிறார். நிதி உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கு தனது தந்தையிடம் தனது மூதாதையார் நிலத்தை விற்று தனக்கு உதவுமாறு கேட்கிறார். ஆனால் அவரது தந்தை பதிலளிக்கவில்லை. கோயம்புத்தூர் கண்காட்சியில் குளோரி எதிர்பாராத விதமாக தனது சகோதரியை சந்திக்கிறார். கோகுலுடனான தனது கலப்பு மாத இந்த சந்திப்பு குளோரிக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அவள் ஒரு பிளாஷ் மாப் நடனத்தில் சேர்ந்து ஒரு ஓய்வெடுக்கிறார். இதற்கிடையில் அன்பு தனது தாத்தா பாட்டியின் வீட்டை தனது அலைப்பலகையில் விட்டு செல்கிறார். திட்டமிட்டபடி இரவு தங்க விரும்பினார். குளோரி அழைத்த போது அன்பு தனது காரணங்கள் வெளிப்படுத்தவில்லை. கோகுல் அவரை மீண்டும் சாலையில் அழைத்து செல்கிறார். மழை பெய்ய தொடங்கியது. அவர்கள் ஒரு பாழடைந்த கல் மண்டபத்தில் தஞ்சம் புகுந்தனர். செலவுகளை பற்றி ஒருவருக்கொருவர் கவலைப்படாமல் இருக்கும் கோகுலும் குளோரியும் ஒருவருக்கொருவர் தங்கள் இருப்பிடத்தை பற்றி பொய் சொல்கிறார்கள். இரவில் அன்பு அருகில் உள்ள மலையில் ஏற பதுங்கி செல்கிறார். விடியற் காலையில் கோகுலின் முழங்கால் வலி இருந்த போதிலும் கீழே சரிய உதவுமாறு கோகுலை சமாதானப்படுத்துகிறார். மறுநாள் காலையில் அவர்கள் அருகில் உள்ள ஒரு குளத்திற்கு செல்கிறார்கள். அங்கு கோகுல் தனது குழந்தை பருவ காதலி வனிதாவை மீண்டும் சந்திக்கிறார். அன்பு வனிதாவின் மகன் குமாருடன் நட்பு கொள்கிறார். மேலும் அவருக்கு தனது அலை பலகையை கொடுக்கிறார். வனிதாவின் கணவர் குணசேகர் ஒரு சிறிய உணவகத்தை நடத்தி வந்தாலும்
மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வதைக் கண்டு கோகுல் ஆச்சரியப்படுகிறார். இது கோகுலின் கடன் இஎம்ஐகளுடன் அவர் போராடுவதை விட வேறுபட்டது. கோகுல் பள்ளியில் வனிதாவுக்கு அளித்த வாக்குறுதியை சூரியகாந்தி வாங்கி தருவதன் மூலம் நிறைவேற்றுகிறார். கோகுல் தனது கடன் பிரச்சனைகளை வனிதாவிடம் இருந்து மறைக்கிறார். ஆனால் அவரது தனது சுமையை உணர்ந்து உதவ முன் வருகிறார். இதற்கிடையில் அன்பின் பள்ளி காதலரான ஜன்னனாவிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவர் கிராமத்தில் உள்ள தனது ஆடம்பரமான பண்ணை வீட்டிற்கு அவரை அழைக்கிறார். அன்பின் விலை உயர்ந்த செருப்புகள் காணாமல் போனதை கோகுல் கண்டறிந்தும் அவர் கொஞ்சம் விருத்தி அடைந்தும் அருகில் உள்ள மலைகளை தேடுகிறார். குமாரியின் பெற்றோர் தன்னுடன் இருப்பது போல் தனது பெற்றோர் எப்போதும் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அன்பு வெளிப்படுத்துகிறார். கோகுல் அன்புவை ஆறுதல் படுத்துகிறார். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்குகிறார்கள். வாத்துகளின் கூட்டத்தை பார்த்து ஆற்றுப்படுகையில் ஒரு ஒரு டைனோசரை பரிசாக பெறும்போது அன்பின் உற்சாகம் அதிகரிக்கும். ஒரு சூரியகாந்தி பண்ணையில் அன்பு தனது தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஜென்னாவுக்கு ஒரு பூவை பறிக்கிறார். ஜென்னாவின் பண்ணை வீட்டில் அவர்கள் ஒரு தனியார் திரையாடல் அமைப்பில் படம் பார்த்து நேரத்தை செலவிடுகிறார்கள். இருப்பினும் ஜென்னாவின் தந்தை ஒரு உடல் மசாஜர் ஒரு விண்கலம் என்று பொய் சொல்லும்போது அன்பு சற்று எரிச்சல் அடைகிறார். ஜன்னனாவின் தந்தையும் கோகுலம் ஒரு நடன போரில் ஈடுபடும் போது இரவு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. கோகுல் எந்த திறமையும் இல்லாமல் ஒரு நடனமாட முயற்சிக்கிறார். அன்பு ஈர்க்கப்பட்டு தன் தந்தையிடம் தான் சரியாக நடனமாடவில்லை என்று கண்ணீருடன் கூறுகிறான். ஜென்னாவின் தந்தை கோகுலுக்கு தனது சொந்த தந்தைக்கும் இடையிலான ஒற்றுமையை கவனிக்கிறார். இருவரும் தங்கள் மகன்களின் பார்வையில் ஒரு ஹீரோக்களாக இருக்கிறார்கள், போராடுகிறார்கள். இதற்கிடையில் குளோரியின் பணப்பெட்டி கண்காட்சியில் காணாமல் போகிறது. மேலும் அவள் தனது ஊழியர் மைனா அதை திருடியதாக சந்திக்கிறார். இருப்பினும் மைனா பெட்டியுடன் திரும்பி வருகிறார். அதை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றதாக விளக்கினார். பின்னர் மைனா தனது காதலின் மருத்துவ செலவுக்காக பணத்தை திருட நினைத்ததாகவும் ஆனால் அதை செய்ய தன்னால் முடியவில்லை என்று வெளிப்படுத்துகிறார். மைனாவின் கதையால் ஈர்க்கப்பட்ட குளோரி தனது முழு சம்பாதத்தையும் அவளிடம் ஒப்படைக்கிறாள். பின்னர் குளோரி சென்னைக்கு ஒரு பேருந்தில் ஏறுகிறான். ஆனால் கோகுல் அவளை ஒரு திண்டிவனத்தில் இறங்க சொல்கிறாள். மறுநாள் காலை கோகுல் அன்பும் ஜென்னாவின் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அன்பு கோகுலிடம் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதாக சத்தியம் சொல்கிறார். கோகுல் அதற்கு சம்மதிப்பது போல் தெரிகிறது. ஆனால் இந்த செயலை நேரில் பார்த்த அன்புவிடம் இருந்து ரகசியமாக புகைப்பிடிக்கிறான். கோபமடைந்த அன்பு ஓடிப்போய் ஒரு பெரிய மரத்தில் ஏறி தன் தந்தையை மேலே ஏற கட்டாயப்படுத்தி தண்டிக்க விரும்புகிறான். இருப்பினும் அன்பு சிக்கிக் கொள்கிறான். கோகுல் அவனை மீட்க ஏணியை அடிக்கிறான். அன்பு கீழே இறங்கிய பிறகு ஏணியை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறான். கோகுல் சிக்கி தவிக்கிறான். அன்பு சில குழந்தைகளுடன் கால்பந்து விளையாடுவதோடு சேர்ந்து கொள்கிறான். அதே நேரத்தில் கோகுல் குளோரியை உதவிக்கு அழைக்கிறான். குளோரி வருகிறாள். கோகுல் அன்புவை அல்ல, மரத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதை காண்கிறாள். கோகுலை மீட்ட பிறகு அன்பு கால்பந்து விளையாடுவதை காண்கிறார்கள். அன்பு தனது தந்தையை பார்த்ததும் அவர் மீண்டும் ஓடிவிடுகிறார். கோகுலும் குளோரியும் அவரை துரத்துகிறார். அன்புவுக்கு நீந்த தெரியாது என்பதை அறிந்தும் அன்பு ஒரு குளத்தில் குதிக்கிறார். தனக்கு நீந்த தெரியாத போதிலும் குளோரில் அதில் குதிக்கிறார். ஆனால் அன்பு மீண்டும் தப்பித்து ஒரு டிராக்டரில் ஏறுகிறார். குளோரி குளத்திலிருந்து வெளியேற போராடுகிறார். கோகுல் டிராக்டரை துரத்துகிறான். ஆனால் அதை பார்க்காமல் போய் தனது தண்ணீர் பாட்டில் இருப்பதை அறியாமல் நீரில் சரிந்து விடுகிறான். அதிர்ஷ்டவசமாக டிராக்டர் மீண்டும் தோன்றுகிறது. அன்பு அருகில் இறக்கி விடப்படுகிறார். கோகுலும் குளோரியும் அன்புவை ஒரு மலையில் பார்த்து மெதுவாக அவரை
அணுகிறார்கள். ஏனெனில் அவர் கீழே இறங்கி பயப்படுகிறார். இருப்பினும் அன்பு தைரியமாக கீழே இறங்குகிறார். மேலும் இயற்கையான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு வெவ்வேறு வெளிப்புறங்களை கழிப்பறையாக பயன்படுத்துகிறார், கற்றுக்கொள்கிறார். பூட்டிய தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பை போலாமல் இயற்கையோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு இடத்திற்கு தனது பெற்றோரை அழைத்து செல்கிறார் வேண்டும் என்று அவர் கோருகிறார். அன்பு உற்சாகமாக ஒரு தேநீர் கடைக்கு ஓடுகிறார். கோகுல் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதாக ஒரு உறுதியளிக்கிறார். இதற்கிடையில் மலைகள் மற்றும் குளங்கள் வழியாக அன்புவை துரத்தும் போது நாள் முழுவதும் அதை பயன்படுத்தாமல் இருந்து குளோரி தனது பஃப் இன்கலரை கீழே போடுகிறார். செல்வத்தை தேடுவதை விட மகிழ்ச்சியான இயற்கையுடன் இணைக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் ஒரு கிராமம் அல்லது இடத்திற்கு செல்வதை கோகுலும் குளோரியும் சிந்திக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிடவும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடவும் அறிவுறுத்தும் ஒரு குரல் வழிவுடன் படம் முடிகிறது. பறந்தப்போ நடிகர்கள் ஒரு கோகுலமாக சிவன், குளோரியாக கிரேஸ் ஆண்டனி, அன்புவாக மிதுல் இரியான், வனிதாவாக அஞ்சலி, குணசேகராக அஜி வர்கீஸ், ஜனனாவின் அப்பாவாக விஜய் யேசுதாஸ், ஜனனாவின் தாயாக தியா சகேல், கோகுலின் அப்பாவாக பாலாஜி சக்திவேல், கோகுலின் அம்மாவாக ஸ்ரீஜா ரவி, ஜனனாவின் ஜஸ் குக், வனிதாவின் மகன் குமாராக ஆதர்ஷ் ஆனந்தன், மைனவாக முருகவேணி, ஏமை முகவராக அருண்குமார், குளோரியின் சகோதரியாக அனுஷா. பறந்தப்போ திரைப்படம் தயாரிப்பு வளர்ச்சி 2023ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ராம் நடிகர் சிவாவுடன் இணைந்து ஒரு நகைச்சுவை நாடக திரைப்படத்திற்காக இணைந்து பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த படத்தை இயக்குவதில் பெயர் பெற்ற ஒரு இயக்குனருக்கான முதல் படம் இந்த திரைப்படம். பிப்ரவரி 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தயாரிப்பு நிறுவனங்களால் 7 Seas மற்றும் 7 Hills ஒரு ப்ரொடக்ஷனல் மற்றும் GKS பிரதர்ஸ் ப்ரொடக்ஷனல் ஆகியவற்றால் ஸ்ட்ரீமிங் தள மாண்டிஸ் ஸ்டார் ஆர்ட்ஸ் ஒரு முறையாக தொடங்கப்பட்டது. திரையரங்குகளில் அல்லது டிஜிட்டல் முறையிலோ வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளை வகித்தது. இந்த படம் தலைப்பு இல்லாமல் தயாரிப்பை தொடங்கியது. அதிகாரப்பூர்வ தலைப்பை பறந்தப்போ ஜனவரி 12ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. தனது முந்தைய படங்களுக்கு கதை சார்ந்த அணுகுமுறையை விட திரைக்கதை எழுதுவதற்கு ஆய்வறிக்கை சார்ந்த அணுகுமுறையை பின்பற்றும் ராம்தி பற்றியதாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்தும் ஒரு உரையாடல் அல்லது காட்சியை கொண்டிருக்கவில்லை இருப்பது நல்லது என்று கூறினார். மேலும் அவர் இந்த படம் கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களிலிருந்து நகரங்களுக்கு குடிபெயர்ந்து அடிமைகளாக வாழ்ந்து தங்கள் கனவுகள் மற்றும் உத்வேகங்களை துரத்துவதையும் கிராமங்களில் அமைக்கப்பட்ட அனாதைக்கு மதிப்புகளிலிருந்து தப்பிப்பதையும் பற்றியதும் இது ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தின் கனவால் ஈர்க்கப்பட்ட அவர்களின் மகிழ்ச்சி மற்றும் இலக்குகளை பற்றி பேசுவதை மையமாக கொண்டுள்ளது. இந்த நடுத்தர குடும்ப உறுப்பினர்கள் நாடகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் பெரும்பாலோர் என்பதால் ராம் படத்தை உருவாக்கும் குறித்து மேலும் விரிவாக கூறினார். இந்த முயற்சி அவர்கள் வாழ்க்கையை நெருங்க முடியுமா, அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நகைச்சுவை உணர்ச்சி அல்லது அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் முடியுமா என்று பார்ப்பது. திரைப்பட பார்வையாளர்கள் வாழ்க்கை மாறிவிட்டதா என்பதை எப்படி பார்க்கிறார்கள். எனவே அந்த மாற்றத்தை கவனித்து அவர்கள் மீதும் ஒருவர் திரைப்படத்தை உருவாக்க முடிவு செய்தால் நமக்குள் ஒரு பார்வையாளர் இருக்கிறார் என்று அர்த்தம். பறந்தப்போ திரைப்படம் வார்ப்பு 2007ஆம் ஆண்டு சென்னை 628 மற்றும் கற்றது தமிழ் ஆகிய திரைப்பட அறிமுகத்திலிருந்து இயக்குனரின் நீண்டகால
நண்பராக இருந்த சிவா அன்றிலிருந்து இணைந்து பணியாற்றுவது குறித்து விவாதித்தார். ராம் அவர் ஒரு இயல்பான நடிகர். நீங்கள் சில சமயங்களில் யோசிக்கலாம், அவரது நகைச்சுவை நேரம் மிகவும் அசாதாரணமானது. மேலும் இந்த விவாதத்திற்கு எங்களுக்கும் ஒரு வளர்ந்த குழந்தை தேவைப்பட்டது. ஆம், அவர் ஒரு தந்தையானால் அவருக்கு ஒரு குழந்தையின் இதயம் இருக்கிறது. அதுதான் சிவா. கிரேஸ் ஆண்டனி மற்றும் அஜய் வார்கிஸ் ஆகியோர் முக்கிய வேலை நடித்தனர். தமிழ் திரையுலகில் அந்தந்த அறிமுகமானார். சிவா அவர்கள் நடிகர்கள் தேர்வு பற்றி மேலும் விவரித்தார். ராம் சார் தனது நடிகர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் திட்டவட்டமானவர். காரணங்களுக்காக அவர் மக்கள் நடிக்க வைப்பதில்லை. கிரேஸின் படத்தொகுப்பை கவனமாக படித்து அவர் சரியான பொருத்தம் என்று முடிவு செய்தார். அவர் ஒரு அசாதாரண நடிப்பை வழங்கியுள்ளார். அவர் எதிர்பார்ப்புகள் முழுமையாக நிறைவேற்றியுள்ளார். அஜிவுடன் பணிபுரிவது அவர் சினிமா மற்றும் பார்வையாளர்களை மகிழ்விப்பதில் எவ்வளவு ஆர்வம் கொண்டவர் என்பதை எனக்கு உணர்த்தியது. அவர் தனது பல பாத்திரங்களை சிறியதாக விவரிக்கலாம், ஆனால் இவ்வளவு பெரிய படைப்பை உருவாக்குவது எளிதான சாதனை அல்ல. அது அவரது அர்ப்பணிப்பை பற்றி நிறைய பேசுகிறது. ஆண்டனியின் பெயரை நிவின் பாலை பரிந்துரைத்தார். அவரை 7 கடல் 7 மலை படத்தில் ராமுடன் பணிபுரிந்தார். இறுதியில் அப்பன் 2021ஆம் ஆண்டு படத்தில் அவரது நடிப்பை பார்த்த பிறகு அவரை நடிக்க வைத்தார். படத்தில் சுருக்கமாக தோன்றிய போதிலும் வர்கீஸ் தனது பாத்திரத்தை தனித்துவமானதாக கருதினார். கற்றல் தமிழ் படத்திற்கு பிறகு ராமின் அனைத்து படங்களிலும் அவருடன் பணியாற்றிய அஞ்சலி ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். குழந்தை நட்சத்திரம் மீது ரியான் விஜய் யேசுதாஸ். பறந்து போ திரைப்படம் படப்பிடிப்பு. படத்தின் முதன்மை படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் பிப்ரவரி 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. இது ராமின் 7 கடல் 7 மலை படத்துடன் ஒரே நேரத்தில் படமாக்கப்பட்டது. ஒளிப்பதிவாளர்கள் ஆகிய படத்தில் பணியாற்றினர். 7 கடல் 7 மலை படம் முடித்த பிறகு ராம் படத்தின் சில பகுதிகளை படமாக்கினர். இது 2024 நிறைவடைந்தது. படம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் படமாக்கப்பட்டது. பறந்து போ திரைப்படம் இசை சூரியகாந்தி என்ற முதல் தனிப்பாடல் 2025ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. இரண்டாவது தனிப்பாடல் தாடி ரொம்ப பாவம் ஜூன் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. மூன்றாவது தனிப்பாடல் கஷ்டம் வந்தா ஜூன் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. முழுமையான ஒளிப்பதிவு ஏ பக்கமாகவும் பி பக்கமாகவும் பிரிக்கப்பட்டு ஜூன் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங் மியூசிக் மூலம் வெளியிடப்பட்டது. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்க போறோம்னா காக்கா முட்டைங்க. அந்த பாடம் 2015ஆம் ஆண்டு வெளியான இந்தி தமிழ் மொழி ஒரு நகைச்சுவை நாடக திரைப்படமாங்க. இது மணிகண்டன் எழுதி இயக்கிய திரைப்படமாங்க. ஒளிப்பதிவு இயக்குனர் அறிமுகமாகிறது. தனுஷின் ஒரு ரவுண்ட் பார் பிலிம்ஸ், வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி இணைந்து தயாரித்து ஒரு பாக்ஸ் ஸ்டார் கொஞ்சம் ஸ்டூடியோ விநியோகிக்கப்படுங்க. இதில் புதுமுகங்கள் ஜே விக்னேஷ் மற்றும் பி ரமேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். ஐஸ்வர்யா ராஜேஷ், ரமேஷ், திலக், யோகி பாபு ஆகியோர் துணை வேடங்களில் நடிக்கின்றனர். சிலம்பரசன் ஒரு சிறப்பு தோற்றத்தை நடிக்கிறார். படத்தின் கதைகளும் சென்னையில் உள்ள 2 குடிசை பகுதி குழந்தைகளை சுற்றி வருகிறது. அவர்கள் பீசா ஸ்பாட்டில் பீசாவை கொஞ்சம் ருசிக்க விரும்புகின்றனர். ஒரு திரைப்பட விழாவில் தனது குறும்படங்களில் ஒன்று திரையிடப்படுவதை பார்த்த பிறகு வெற்றிமாறன் மணிகண்டனை அணுகினார். வெற்றிமாறன் ஒரு கதையை உருவாக்குமாறு கேட்டபோது மணிகண்டன் சேரி குழந்தைகளை உருவாக்கி ஒரு கதைகளத்தை எழுதினார். மேலும் அவரது வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஊக்கப்படுத்தினார். பின்னர் ஒரு யதார்த்தமான அணுகுமுறையை கொண்டிருப்பதாக சேரியில் வாழும் ஒரு உண்மையான குழந்தைக்கு நடிக்க வைத்தனர். ஜனவரி 2013 கொஞ்சம் நடுப்பகுதியில்
அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்து அந்த மே 2013 படம் தயாரிப்பை தொடங்கியது. இது சென்னை முழுவதும் உள்ள உண்மையான சேரிகள் மற்றும் தெருக்களில் 61 வேலை நாட்களுக்குள் படமாக்கப்பட்டது. இந்த படம் வர்க்க அடிப்படையிலான பாகுபாடு, நுகர்வோர் மற்றும் ஊடக பரபரப்பு ஆகியவற்றின் ஆராய்கிறது. படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் இசையை ஜி. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். மேலும் எடிட்டிங் பணிகளை கிஷோர் தேவ் மேற்கொண்டுள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5 2014 அன்று ஒரு 31வது ட்ரெண்டோ திரைப்பட விழாவில் தி கிரேஸ் ஏக் என்ற பெயரில் உலகேற்றி கண்டது. மேலும் ஜூன் 5 2015 காக்கா முட்டை என்ற பெயரில் உலகளவிய திரைகளில் வெளியிடப்படுவதற்கு முன்பு பல திரைப்பட விழா சுற்றுகளில் திரையிடப்பட்டது. நடிகர்களின் ஒரு நடிப்பு, கதைகளும், திரைக்கதை, இயக்கம் மற்றும் பிற முக்கிய அம்சங்களை பாராட்டி பரவலான விமர்சனங்களை பெற்றது. விமர்சனம் மற்றும் பார்வையாளர்களின் பதிலுக்கு கூடுதலாக படம் பாக்ஸ் ஆபீஸில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. காக்கா முட்டை எப்போதும் 2015 சிறந்த தமிழ் படங்கள் பட்டியலிடப்பட்டது. இது மேலும் 10 25 சிறந்த தமிழ் படங்கள் ஒன்றாக பிலிம்பேம் காம்பனியின் மூலம் கருதப்பட்டது. அதே வலைத்தள நடிகர்கள் விக்னேஷ் மற்றும் ரமேஷின் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷின் நடிப்பில் 10 100 சிறந்த நடிப்புகள் 2ஆக மதிப்பிட்டது. இந்த படம் 62வது தேசிய திரைப்பட விருதுகள், நடிகர்கள் மற்றும் ரமேஷ் மற்றும் விக்னேஷ் ஆகியோருக்கு சிறந்த குழந்தை திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதையும் காக்கா முட்டை வென்றது. தமிழ் பிரிவின் அதில் 4 பரிந்துரைகள் சிறந்த படத்திற்கான பிலிம்பேர் விருதை வென்றது. எம். மணிகண்டன் 5வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான விருதை பெற்றார். அங்கு மற்ற 4 பிரிவுகளில் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த படம் 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், 6 ஆனந்த விகட சினிமா விருதுகள், 2 நோர்வே தமிழ் திரைப்பட விழா விருதுகள் மற்றும் எடிசன் விருதுகளை வென்றது. ஜூலை 17 தமிழ்நாடு 2009-2014 வெளியான படங்களுக்கான மாநில திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டது. காக்கா முட்டை திரைப்படம் கதைகளுங்க. சென்னையின் சேரி பகுதியில் உள்ள ஒரு சிறிய குடியிருப்பு மற்றும் தகர வீட்டில் 2 இளம் ஒரு சகோதரர்கள் தங்கள் தாய் மற்றும் பாட்டியுடன் வசிக்கிறார்கள். தந்தை தெரியாத காரணங்களுக்காக சிறையில் இருக்கிறார். வயதான ஒரு மாமையாருடன் தாய் சமையலறை நெருப்பை எரிய வைக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார். சகோதரர்கள் ஒரு விளையாட்டுகளில் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு காகங்களின் கூடுகளில் இருந்து முட்டைகளை திருடி விழுங்குகிறார்கள். இந்த முட்டைகள் மீதான அவர்களின் அன்பு அவர்களை பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டை என்று அழைக்க தொடங்கிறது. பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தங்கள் அம்மாவிடமும் பாட்டியிடமும் தங்களால் முடிந்த பொம்மைகளுக்காக தொடர்ந்து கெஞ்சி கொண்டே இருக்கிறார்கள். பின்னர் தொலைக்காட்சிக்காக கெஞ்சி கேட்கிறார்கள். 2 பெண்களாலும் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. வறுமை கோட்டு கீழே வாழும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பரிசாக அவர்கள் தாயும் பாட்டியும் ஒரு தொலைக்காட்சி வீட்டுக்கு கொண்டு வரும்போது, தொலைக்காட்சி என்பது ஒரு போர்ட்டலை திறப்பது போன்றது. பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தொலைக்காட்சியில் ஒரு பீட்சா விளம்பரத்தை பார்க்கிறார்கள். அதன் வேக வைக்கும் மெதுவான இயக்க படங்கள் அறிமுகம் இல்லாத உணவை சொர்க்கத்திலிருந்து வரும் மன்னாவை போல காட்டுகின்றன. இதற்கிடையில் பீட்சா ஸ்பாட் என்ற பெயரில் ஒரு புதிய பீட்சா கடை அப்பகுதியில் வருகிறது. நடிகர் சிலம்பரசன் பீட்சா ஸ்பாட்டை தொடங்கி வைக்கிறார். பீட்சா ஸ்பாட்டில் பீட்சாவை ருசித்த போது நடிகர் சிலம்பரசனின் முகத்தில் தோன்றிய அனைத்து நினைவு கூர்ந்த பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டை அதன் பிறகு
பீட்சா ஸ்பாட்டில் பீட்சாவை முதலில் ஒரு ருசிப்பதை தவிர வேறு எதையும் கொஞ்சம் இப்போ நினைக்கவில்லைங்க. பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தினமும் காலையில் ரயில் தண்டவாளத்திற்கு சென்று சரக்கு ரயிலில் இருந்து விழும் கரையை கொஞ்சம் சேகரிக்கிறார்கள். அவர்கள் ஒரு பழைய உலோக கடையில் கரியை விற்று தங்கள் கஷ்டத்திற்கு பணம் பெறுகிறார்கள். வழக்கமாக அவர்கள் பணத்தை தங்கள் தாயிடம் ஒப்படைக்கிறார்கள். அவர் தனது கணவரை சிறையிலிருந்து விடுவிக்க தங்கள் வழக்கறிஞர்களுக்கும் பணம் செலுத்துவதற்காக சேமிக்கிறார். ஆனால் பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் பீட்சாவின் விலையை அறிந்தவுடன் அவர்கள் பணத்தை தங்கள் சேமிக்க தொடங்குகிறார்கள். வெளியே விளையாடிலிருந்து அவர்கள் எந்த காரியத்தையும் சேகரிக்கவில்லை என்று தங்கள் தாயிடம் பொய் சொல்கிறார்கள். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் பீட்சா வாங்கினால் தேவையான ஒரு 300 ரூபாய் சேமிப்பில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் ஒரு பீட்சா ஸ்பாட்டின் வாட்ச்மேன் அவர்களை அனுப்பி வைக்கிறார். ஏனெனில் அவர்கள் உள்ளூர் குடிவாசிகள் என்பதை இது பிரதிபலிக்கிறது. ஒரு சிறுவர்கள் இந்த கதையை தங்கள் ஒரு நண்பர் பல ரசித்திடம் கூறுகிறார்கள். மக்கள் துணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக பலரசு கூறுகிறார். மேலும் மீண்டும் பீட்சா ஸ்பாட்டை அணுகுவதற்கு முன்பு பணம் சேமித்து புதிய ஆடைகளை வாங்குமாறு அவர் அறிவுறுத்துகிறார். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் சென்னை சிட்டி சென்டரில் புதிய துணிகள் வாங்குவதற்கு பணத்தை சேமிக்க மீண்டும் வேலைக்கு செல்கிறார்கள். இதற்கிடையில் பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தங்கள் பாட்டிக்கு பீட்சா ஸ்பாட்டிலிருந்து துண்டு பிரசாரத்தை காட்டுகிறார்கள். அவர்களின் பாட்டி ஒரு தோசை மாவை பயன்படுத்தி வீட்டில் சமைத்த பீட்சாவை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிகள் தோல்வி அடைந்து புதிய துணிகளுக்கு போதுமான பணத்தை சேமித்து வைத்த பிறகு பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் சென்னை சிட்டி சென்டரை பார்க்கும்போது அது மற்றொரு பெரிய மால் என்பது அவர்கள் உணர்கிறார்கள். அது நிச்சயமாக அவர்களை உள்ளே அனுமதிக்காது. ஆனால் ஒரு தெரு வியாபாரிகளிடமிருந்து 2 பணக்கார குழந்தைகளிடமிருந்தும் புதியதாக வாங்கிய துணிகளை எப்படியோ வாங்குகிறார்கள். பணக்கார பையனின் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக அவர் அதை சுகாதாரமற்றதாக கருதி அவர்களுக்கு விருந்தை மறுத்துவிட்டார். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் மகிழ்ச்சியாக உணர்ந்தன. அவர்கள் புதிய ஆடைகளுடன் பீட்சா ஸ்பாட்டுக்கு திரும்புகிறார்கள். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் கதையை பார்த்து பொறாமையும் சந்தேகமும் கொண்ட மற்றொரு சேரி சிறுவர்கள் குழு பீட்சா ஸ்பாட்டில் பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்காய் முட்டையுடன் என்ன நடக்கிறது என்பதை வீடியோ எடுக்க செல்கிறது. பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டையை மீண்டும் பீட்சா ஸ்பாட்டின் வாட்ச்மேன் எதிர்கொள்கிறார். அவர் இப்போது அவர்களை உடனடியாக வீட்டிற்கு செல்லும்படி கட்டாயப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் தங்களிடம் பணம் இருப்பதாகவும் அவர்கள் புதிய ஆடைகளை அணிந்திருப்பதாகவும் கூறி எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. இந்த வாக்குவாதம் பீட்சா ஸ்பாட்டின் மேற்பார்வையாளரின் ஒரு கவனத்தை ஈர்க்கிறது. அவர் வெளியே வந்து பெரிய காக்கா முட்டையும் அறைகிறார். இதை மற்ற சேரி சிறுவர்கள் வீடியோவில் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் அவமானத்தை பார்த்து சிரிக்கிறார்கள். பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டை கொஞ்சம் ஒரு சோகமாகவும் ஏமாற்றமாகவும் உணர்ந்தன. அவர்கள் தங்கள் சேரிக்கு திரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் இறந்தனர். பாட்டியின் பரிதாபகரமான காட்சியை கண்டு மேலும் மூழ்கி விடுகிறார்கள். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தங்கள் பாட்டியை சிறிது காலத்திற்கு முன்பு அவமதித்து நினைவு கூறும்போது குற்ற உணர்ச்சி பொறுப்பை உணர்கிறார்கள். குடிசை பகுதியில் நைனாமும் அவரது நண்பரும் பெரிய காக்கா முட்டையின் பீட்சா ஸ்பாட்டின் மேற்பார்வையாளர் அறையும் வீடியோவை பார்க்கவும் கொண்டிருந்தனர். அவர்கள் பீட்சா ஸ்பாட்டின் உரிமையாளரை வீடியோவில் ஊடகங்களுக்கு வெளியிடுமாறு மிரட்டி பணம் சம்பாதிக்க முயற்சிக்கின்றனர். பீட்சா ஸ்பாட்டின் மேற்பார்வையாளர் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் வன்முறையால் இறுதியில் பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டையிடம் பகிரங்கமாக மன்னிப்பு முடிவு கேட்கிறார். பீட்சா ஸ்பாட்டின் தொடக்க விழாவில் நடிகர் சிலம்பரசன் வரவேற்கப்படுவதை நினைவூட்டும் வகையில் சோப்பு கம்பளத்தில் பெரிய காக்கா முட்டை மற்றும் சின்ன காக்கா முட்டை பீட்சா ஸ்பாட்டிற்கு வரவேற்கப்படுகிறார்கள். பீட்சா ஸ்பாட்டின் உரிமையாளர் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும்
இலவச பீஸாக்களை உறுதியளிக்கிறார். பெரிய காக்கா முட்டையும் சின்ன காக்கா முட்டையும் தங்கள் முதல் பீஸாவை இறுதியாக ருசிக்க தொடங்கினாலும் அவர்களின் பாட்டி முன்பு தோசைமாய் பயன்படுத்தி அவர் வீட்டில் சமைத்த பீஸா மிகவும் சுவையாக இருந்ததாக அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுகிறார்கள். காக்கா முட்டை திரைப்படம் நடிகர்கள்: பெரிய காக்கா முட்டையாக ஜே விக்னேஷ், சின்ன காக்கா முட்டையாக வி ரமேஷ், பெரிய காக்கா முட்டையாக ஐஸ்வர்யா ராஜேஷ், சின்ன காக்கா முட்டையின் அம்மாவாக நடித்துள்ளனர். பெரிய காக்கா முட்டையின் தந்தையாக நிவாஸ் ஆதித்தனம், சின்ன காக்கா முட்டையின் தந்தையாகவும் நடித்துள்ளனர். பெரிய காக்கா முட்டையாக சாந்தி மணி மற்றும் சின்ன காக்கா முட்டை பாட்டி சிவசிதம்பரமாக பாபு ஆண்டனி, பலரசமாக ஜோ மல்லூரி, நயனாவாக ரமேஷ் திலக், நயனாவின் நண்பராக யோகி பாபு, காவல் அதிகாரியாக வழக்கையின் முத்துராமன், பீஸா ஸ்பாட்டின் மேற்பார்வையாளராக வேட்டை முத்துக்குமார், ஒரு குடிகாரனாக RSB அறிவுலகன் ராஜசேகர், சிவசிதம்பரத்தின் உதவியாளராக கிருஷ்ணமூர்த்தி, பாவாடையா விஜயமுத்து, பாவாடவின் மனைவியாக சுமதி ஜி, சிலம்பரசன் ஒரு சிறப்பு தட்டுதல் அவராகவே. காக்கா முட்டை திரைப்படம் தயாரிப்பு வளர்ச்சி: முன்னாள் திருமண புகைப்பட கலைஞரான மணிகண்டன் 2010ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் விண்ட் என்ற குறும்படத்தை இயக்கியிருந்தார். முதன்மையாக இருந்த படத்தில் அவரது ஒளிப்பதிவுக்காக இது சினிமா ஆர்வலர்கள் மற்றும் பிற பிரபலங்களால் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது. மேலும் அவர் ஒரு திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட போது இயக்குனர் வெற்றிமாறனின் கவனத்தையும் ஈர்த்தது. அங்கு அவர் ஒரு நடுவர் உறுப்பினராக இருந்தார். வெற்றிமாறன் தனிப்பட்ட முறையில் மணிகண்டனை அணுகி தனது பிற எதிர்கால திரைப்பட திட்டங்களை பற்றி கேட்டார். அங்கு மணிகண்டன் சேரி குழந்தைகள் மற்றும் அதன் சாரசமத்தை பற்றி ஒரு கதையை விவரித்தார். ஈர்க்கப்பட்ட தனது கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி பாதையின் கீழ் படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். பின்னர் அவர் மணிகண்டனை டெல்லியில் சந்தித்து கதையை மற்றும் கதைகளத்தின் விவரம் குறித்து முன்னேற அழைத்தார். ஆனால் கதையை தனக்கு பிடித்திருந்ததாகவும் அவுண்டர்பார் பிலிம்ஸ் பாதையின் கீழ் இணை தயாரிப்பாளராகவும் படத்தில் இணைதான் கூறினார். கதைகளும் ஒரு கலை அணுகுமுறையை கொண்டுள்ளது என்று இஸ்லாம் கூறினார். இந்த கதையை அடிப்படைய கதைகளும் அவரது வாழ்க்கையிலிருந்து ஈர்க்கப்பட்டுள்ளது. அங்கு அவரது மகன் அடிக்கடி பீஸாவை விரும்பினான். ஆனால் ஒரு நாள் அதை வாங்க கொஞ்சம் பணம் இருந்திருக்கலாம். பின்னர் அவர் பீஸா வாங்க முடியாத ஒருவர் அதை வாங்க விரும்பினால் என்ன செய்வது என்று ஊக்கப்படுத்தினார். அதை அவர் கதைகளத்தை முன் வைத்தார். அடிப்படை யோசனையாக வைத்திருந்தார். மோதலை வலுப்படுத்துதல் முன்னணி கலைஞர்கள் சேரி குழந்தைகள் என்று அவர் சித்தரித்தார். மேலும் குழந்தைகள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மட்டுமே விஷயங்களில் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்தார். ஆரம்பத்தில் அவர் படத்தை சொந்தமாக கூட்ட நிதி மூலம் திட்டமிட்டிருந்தார். அங்கு அவர் தனது நண்பர்களிடம் தயாரிப்புக்காக பணம் அனுப்புமாறு பரிந்துரைத்தார். வெற்றிமாறன் படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்டார். ஒரு குடியரசு தினத்தன்று ஜனவரி 26ஆம் ஆண்டு காக்கா முட்டை திரைப்படம் நடிகர் தேர்வு மற்றும் படப்பிடிப்பு. ஒரு குழந்தைகள் படத்திற்காக மணிகண்டன் இறுதியில் அந்த படத்தில் வரும் தொழில்முறை குழந்தைகளை நடிக்க வைக்க திட்டமிட்டார். ஆனால் அவர்களின் ஒரு நடிப்பு அவருக்கு பிடிக்காததால் நடிப்பு அனுபவம் இல்லாத மயிலாப்பூர் முழுவதும் உள்ள உண்மையான சேரிகளுக்கும் சென்று சேரி குழந்தைகள் தேர்ந்தெடுத்தார். இந்த செயல்பாட்டில் 15 வயதுக்கு உட்பட்ட மீனவ சமூகத்தை சேர்ந்த ஜே விக்னேஷ் மற்றும் ரமேஷ் ஆகியோரை தேர்ந்தெடுத்தார். மணிகண்டன் குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து படப்பிடிப்புக்கு முன் நிறைய ஒத்திகளை நடத்தினார். இறுதியில் படப்பிடிப்பின் போது இருவரும் அடிக்கடி சண்டையிடுவார்கள். ஆனால் திரையில் அவர்கள் கொஞ்சம் சகோதரர்கள் போல தெரிவார்கள் அவர் கூறினார். குழந்தைகள் முன்னணி கதாநாயகராக
நடிப்பார்கள் என்றும் வழக்கமான ஆண் அல்லது பெண் கதாபாத்திரங்கள் இல்லை என்றும் அவர் கூறினார். உடன்பிறப்புகளின் தாயாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அம்மா வேடத்தில் நடிக்க முதலில் அவர் மிகவும் தயங்கினார். ஆனால் அவரது பண்ணையாறு பத்மினியும் இணை நடிகர் விஜய் ஒரு சேதுபதியுடன் ஆலோசனை கேட்ட பிறகு அவர் படத்தில் நடிக்க முடிவு செய்தார். தயாரிப்பாளர் வெற்றிமாறன் ஆரம்பத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷை நடிக்க வைப்பதில் கொஞ்சம் சந்தேகம் கொண்டிருந்தார். மேலும் சேரியில் இருந்து ஒரு உண்மையான தாயை நடிப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் யோகி பாபு மற்றும் ரமேஷ் திலக் துணை வேலையில் நடித்து தோன்றினார். மணிகண்டன் ஒளிப்பதிவை கையாண்ட போது வெற்றிமாறன் திட்டங்களில் வழக்கமாக இருந்த கிஷோர் தே திரைப்பட எடிட்டராக நியமிக்கப்பட்டார். முதன்மை படப்பிடிப்பு மே 2013 பிற்பகுதி தொடங்கியது. அங்கு முழு படமும் 61 நாட்களுக்கு முடிக்கப்படும் ஒரு யதார்த்தமான அணுகுமுறையை கொண்டிருக்க தயாரிப்பாளர்கள் படத்தை முழுவதுமாக சென்னையின் உண்மையான சேரிகளிலும் தெருக்களிலும் படமாக்கினர். ஆகஸ்ட் 2013 ஒரு சிலம்பரசன் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். செப்டம்பர் 2013 ஒரு நில உரிமையாளராக நடிக்கும் பாபு ஆண்டனியாவுடன் காட்சிகளை படமாக்க அவர் குழுவில் சேர்ந்தார். குழந்தைகளின் உண்மையான மனப்பான்மை படம் பிடிப்பித்து திரைக்கு கொண்டு வருவது கடினம் என்று மணிகண்டன் கூறினார். மேலும் அடுத்த ஸ்டார்ட்டில் இதே போன்ற வெளிப்பாட்டை பெறுவது குழந்தைகளுடன் இரவு படப்பிடிப்புகளை தவிர்ப்பது போன்ற சவால்களை அவர் எதிர்கொண்டார். ஆனால் அவர் சவால்களை அறிந்திருந்தார் மற்றும் படத்தில் பணியாற்றினார். படத்தின் முழு படப்பிடிப்பு மார்ச் 2014 முடிந்தது. காக்கமுட்டை திரைப்படம் இசைங்க குமார் முன்னதாக விண்ட் என்ற குறும்படத்தில் மணிகண்டனுடன் பணிபுரிந்தார். மேலும் படத்தின் தயாரிப்பாளரான வெற்றிமாறனுடன் அவர் தொடர்ந்து இணைந்து பணியாற்றியதால் இந்த திட்டத்திற்காக அவர் அழைத்து வரப்பட்டார். படத்தின் பாடல்களுக்கான வரிகளை முத்துக்குமார் எழுதியுள்ளார். படத்தின் ஆடியோ மே 4 2015 அன்று சென்னையில் உள்ள சூரியன் FM வானொலி நிலையம் மற்றும் பிரசாத் ஆய்வகங்களில் வெளியிடப்பட்டது. படத்தின் இசையமைப்பாளரை தவிர தயாரிப்பாளர்கள் தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் உட்பட முழு நடிகர்கள் மற்றும் குழுவினர் வெளியிட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு பாடல்களை வெளியிட்டனர். திங் மியூசிக் ஒளிப்பதிவு ஆல்பத்தை கொஞ்சம் சந்தைப்படுத்தியது. மில்லி பிளாக்கின் கார்த்திக் இந்த ஆல்பத்தை நீண்ட காலத்தில் GVP-யின் சிறந்தது என்று அழைத்தார். அதே நேரத்தில் மியூசிக் அலவுட்டின் VBN நாயர் இந்த ஆல்பத்திற்கு 8 நட்சத்திரங்களை பாடல்கள் கொஞ்சம் மதிப்பிட்டு உள்ளனர். வணக்கம் என்பா. அடுத்து இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பார்க்கறோம்னா வேலையில பட்டதாரி 2ங்க. இந்த படம் 2014 ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி அதிரடி நகைச்சுவை திரைப்படம். இந்த படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கி அவர் கதை எழுதியுள்ளாருங்க. இணை தயாரிப்பாளர் தனுஷின் கதையை அடிப்படையாக கொண்டதுங்க. இது 2014 ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்தின் ஒரு தொடர்ச்சியாக. இதில் தனுஷ், அமலாபால், விவேக், ரிஷிகேஷ், சரண்யா, பொன்வண்ணன் மற்றும் சமுத்திரக்கனி ஆகியோர் தங்கள் வேடங்களில் மீண்டும் நடிக்கின்றனர். அதே நேரத்தில் கஜோல் ஒரு வில்லன் வேடத்தில் நடிக்கிறார். இது 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தமிழ் சினிமாவுக்கு திரும்புவதை குறிக்கிறது. அவரது கடைசி படம் மின்சார கணவர் 1997 ஆண்டு. ரிது வர்மா அனிதாவாக மீண்டும் நடித்தார். இது முன்னர் சுரபி நடித்தது. இது தமிழ் சினிமாவில் அவரது அறிமுகத்தை குறிக்கிறது. தனுஷின் சில காட்சிகள் படமாக்கப்பட்டன. இதன் இசையை சீன் ரோடன் இசையமைத்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ரகுவரன் 2016 ஆண்டின் சிறந்த சிவில் இன்ஜினியர் விருதை வென்றார். இப்போது அவர் பார்க்கிங் இடத்துடன் அவரது நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினராக உள்ளார். அவரது மனைவி டாக்டர் சாலினி அவரை கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரப்பூர்வமான நச்சரிக்கை மனைவியாக மாறுகிறார். திருமணத்திற்கு பிறகு வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் கதைக்களம்
2 ஆண்டுகளுக்கு பிறகு ரகுவரன் 2016ஆம் ஆண்டின் சிறந்த சிவில் இன்ஜினியர் விருதை வென்றார். இப்போது ஒரு பார்க்கிங் இடத்துடன் அவரது நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினராக உள்ளார். அவரது மனைவி டாக்டர் ஷாலினி அவரை கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரபூர்வமான நச்சரிக்கும் மனைவியாக மாறுகிறார். திருமணத்திற்கு பிறகு வீட்டை கவனித்துக் கொள்வதற்காக அவர் தனது வேலையை ராஜினாமா செய்துள்ளார். தனது மனைவிக்கு வேறு வேலை கிடைப்பது குறித்து ரகுவரனும் அலட்சியமாக இருக்கிறார். தனது நண்பர்களான சுமார் 200 வேலையில்லா இளம் சிவில், மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு உதவியுடன் ரகுவரன் தனக்கு ஒதுக்கப்பட்ட கட்டுமான திட்டங்களை திறமையாக முடிக்கிறார். தென்னிந்தியாவில் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனமான வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷனின் தலைவரான வசுந்தரா 2016ஆம் ஆண்டின் சிறந்த இன்ஜினியர் விருதுகளில் ரகுவரனின் வெற்றி அறிவிக்கப்படுவதை நேரில் பார்த்து அவரை பற்றி அறிந்து கொள்கிறார். ரகுவரனுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறார். ஆனால் அவர் பணிவுடன் மறுக்கிறார். பின்னர் ரகுவரனின் திட்டக்குழுவும் வசுந்தராவின் உயர்மட்ட குழுவும் ஒரே நேரத்தில் ஒரு பணக்கார மற்றும் பூர்வீக வர்த்தகருக்கு முன்மொழியப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டிடத்திற்கான மாதிரிகளை காட்சிப்படுத்த அழைக்கப்படுகிறார்கள். வசுந்தரா தனது திட்டத்தை மிகுந்த பெருமையுடனும் ஈகோவுடனும் காட்சிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் ரகுவரன் தனது திட்டத்தை எளிமையான முறையில் விளக்குகிறார். வர்த்தகர் அனிதா கன்ஸ்ட்ரக்ஷன் திட்டத்தை வழங்குகிறார். ரகுவரன் கட்டிடத்திற்கு வெளியே வசுந்தராவுக்கும் சில கண்ணியமான ஆலோசனைகளை வழங்குகிறார். இது அவரை புண்படுத்துகிறது. மேலும் வசுந்தரா அவரை பின்தொடர தொடங்குகிறார். ஒன்றபின் ஒன்றாக தடைகளை ஏற்படுத்துகிறார். முதலில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வர்த்தகர் அந்த திட்டத்தை தன்னிடமே திரும்பி தரும்படி கட்டாயப்படுத்துகிறார். பின்னர் வசுந்தரா அனிதா கன்ஸ்ட்ரக்ஷனின் அனைத்து திட்டங்களுக்கும் குறைந்த விலையில் எதிர் ஏலங்களை செய்கிறார். இதனால் நிறுவனம் தங்கள் சொந்த திட்டங்களை இழக்க நேரிடும். ரகுவரன் இதை அறிந்து தனது முதல் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக தனது சொந்த வேலையை விட்டுவிடுகிறார். டெல்லியை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் அதிபர் ஒருவரின் மகன் 50 பங்குகளுடன் ஒரு புதிய கட்டுமான நிறுவனத்தை தொடங்கும் ஒரு யோசனையுடன் அவரை அணுகுகிறார். ரகுவரன் தனது வீட்டை 5 மில்லியன் ரூபாய் அடமானத்தில் வைத்து 200 வேலையில்லாத பொறியாளர்களை நிறுவனத்தின் ஊழியர்களாக கொண்ட விஐபி கட்டுமானங்களை தொடங்குகிறார். அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு திட்டங்களை தொடங்க வாய்ப்பு கிடைக்காது. வாய்மொழி காரணமாக ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு தீம் பார்க் கட்ட விரும்பும் பேராசை கொண்ட தொழிலதிபர் பிரகாஷிடமிருந்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ரகுவரின் கும்பல் உற்சாகமடைகிறது. ஆனால் மண் சோதனைகள் அவர்கள் தவறு என்று நிரூபிக்கின்றன. எனவே அவர்கள் திட்டத்தை நிராகரித்தனர். வசுந்தரா கட்டுமானங்கள் நிர்வாக உறுப்பினருக்கு பிரகாஷ் அதே திட்டத்தை ஒரு தொடங்கி வைக்கிறார். ரகுவரின் குழு ஒரு போராட்டத்தை தொடங்கிறது. மேலும் நாடு தழுவிய கொந்தளிப்பால் இந்த திட்டம் அரசாங்கத்தை நிறுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளில் பிரகாஷ் சிக்கியுள்ளார். இது வசுந்தரா கட்டுமானங்களுக்கு கெட்ட பெயரும் திட்டங்களின் இழப்பை ஏற்படுத்துகிறது. ரகுவரனை ஒழிக்க அவர் அவரது நிறுவனத்தை குறிவைக்கிறார். ரகுவரன் வைத்திருக்கும் 50% பங்குகளை அவர் பெயரை குறிப்பிடாமல் வாங்குகிறார். அவரை சட்டபூர்வமாக நிதி திட்ட விற்பனைக்கு வரும்போது வசுந்தரா ரகுவரனை விஐபி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து நீக்குகிறார். இதனால் ஊழியர்கள் உடனடியாக தங்கள் வேலையை விட்டு வெளியேறுகிறார்கள். அன்று இரவு பிரகாஷ் ரகுவரனை ரவுடிகள் அனுப்பி தாக்கப்படுகிறார். ஆனால் ரகுவரன் அவர்கள் அனைவரையும் அடிக்கிறான். வசுந்தரா தான் அவர்களை அனுப்பியதாக நினைத்து தன் நிறுவனத்தின் பிரதான தலைமையை கட்டிடத்தில் உள்ள தனது அலுவலக அறைக்கு செல்கிறான். வசுந்தரா கட்டிடத்தில் தனியாக இருக்கிறாள். எனில் வசுந்தரா தற்போது விஐபி கட்டுமான நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும்
ரகுவரனுக்கும் காட்டும் விசுவாசத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். ரகுவரன் ஆரம்பத்தில் வசுந்தராவை திட்டிவிட்டு பின்னர் அறிவுரை கூறிவிட்டு வெளியேற தொடங்கிறான். துரதிருஷ்டவசமாக பலத்த மழை காரணமாக அலுவலகம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. அவர்கள் தங்கள் மாடியில் சிக்கிக் கொள்கிறார்கள். பின்னர் அவர்கள் மேல் தளத்தில் பிஸ்கட் மற்றும் மதுவை கண்டுபிடிக்க ஒத்துழைக்கிறார்கள். ஒரு ஆழமான உரையாடலுக்கு பிறகு வசுந்தரா மனம் மாறுகிறார். மழை என்றதும் ரகுவரன் வசுந்தராவை தனது வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவர்கள் உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள். வசுந்தரா குடும்பத்துடன் பிணைக்கப்படுகிறார். விஐபி கன்செஷனை ரகுவரனிடம் திருப்பி தருவதாக வசுந்தரா அறிவிக்கிறார். மக்கள் தன்னை ஒரு வில்லனாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில்தான் ஒரு ஹீரோ என்று ரகுவரன் அறிவிப்பதோடு படம் முடிகிறது. வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் நடிகர்கள் ரகுவரனாக தனுஷ், அனிதா. வசுந்தரா பரமேஸ்வராக கஜோல். வசுந்தரா கன்செஷன் தலைவராக டாக்டர் ஷாலினி ரகுவரன். ரகுவரனின் மனைவியாக அமலாபால். குரல் சவிதா ரெட்டி. அழகு சுந்தரம் ரகுவரன் ஜோடியாக விவேக். கார்த்திக் ரகுவரனின் சகோதரனாக கிருஷிகேஷ். ரகுவரன் தந்தை கிருஷ்ணமூர்த்தியாக சமுத்திரகனி. ஒரு புவனாவாக சரண்யா பொன்வன். ரகுவரனின் அம்மா சாலினியின் அம்மாவாக மீரா கிருஷ்ணன். பேராசை பிடித்த தொழிலதிபர் பிரகாஷ் ஆக சரவண சுப்பையா. மாணிக்கம் ரகுவரன் உதவியாளராக செல்முருகன். பாலாஜி மோகன் பாலாஜியாக. செட்டியாராக ஜிஎம் குமார். பொன்னுவாங்கமாக ஸ்பேரோ. அனிதாவின் தந்தை ராம்குமாராக எம்ஜே ஸ்ரீராம். ஷாலினியின் அப்பாவாக எஸ் கதிரேசன். வசுந்தராவின் மேலாளராக லோகேஷ். வங்கி மேலாளராக கிமு கோபால். ரகுவரன் நண்பராக கிஷோர் ராஜ்குமார். ரகுவரன் நண்பராக மிர்ச்சி விஜய். பிரகாஷ்ராஜின் வழக்கறிஞராக சட்னி ராஜமோகனை நியமி. எம்எஸ் அறிவாளராக சேதுபதி ஜெயச்சந்திரன். செய்தி வாசிப்பாளராக ஆண்ட்ரூஸ். வசுந்தராவின் துணையாக சோம்சேகர். பிரியதர்சினி ராஜ்குமார் வாடிக்கையாளர். அனிதாவாக ரிதுவர்மா கேமே தோற்றம். வசுந்தராவின் பிஏவாக ரைசா வில்சன் கேமே தோற்றம். வசுந்தராவின் தந்தையாக சிஜயா வர்கீஸ். வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் வளர்ச்சி. 2014ஆம் ஆண்டு வெளியான வேலையில்லா பட்டதாரி படத்திற்கு பிறகு வேல்ராஜ் மற்றும் தனுஷ் தங்கமகன் 2015ஆம் ஆண்டு படத்தின் தயாரிப்பில் பணியாற்றினார். இது ஆரம்பத்தில் அவர்களின் முந்தைய படத்தில் தொடர்ச்சியாகும் என்று பரவலாக பேசப்பட்டது. படத்தின் தயாரிப்பு கட்டங்களில் தனுஷ் அப்படி இல்லை என்றும் மறுத்து அது வேறு ஒரு கதை என்பதை உறுதிப்படுத்தினார். பின்னர் 2016ஆம் ஆண்டில் ஒரு நடுப்பகுதியில் தனுஷின் மைத்துனி சௌந்தர்யா, ரஜினிகாந்த், தயாரிப்பாளர் என் ராமசாமி மற்றும் ஹேமா ருக்மாயுடன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற காதல் நாடக திரைப்படத்தை உருவாக ஒப்புக்கொண்டார். மேலும் தனுஷை முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்தார். சோனம் கபூர், காஜல் அகர்வால் மற்றும் மஞ்சிமா மோகன் உள்ளிட்ட நடிகைகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்திய போதிலும் இந்த திட்டம் நிறைவேறவில்லை. மேலும் திடீர் திருப்பமாக தனு தனது முந்தைய படமான வேலையில்லா பட்டதாரி படத்தின் தொடர்ச்சியாக சௌந்தர்யாவுடன் இணைந்து பணியாற்றுவதாக தெரிவித்தார்.
இந்த படத்தை ராமசாமி இணை தயாரிப்பாளராகவும் படத்தின் திரைக்கதை அவர் எழுதுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. அவர் அனிருத்துக்கு பதிலாக அனிருத் இசையமைத்த தீம் இசை புதிய திட்டத்தில் தக்க வைக்கப்பட்டது. படத்தின் வெளியீட்டு நிகழ்வின் போது சமீர் தாகிர் ஒளிப்பதிவாளராகவும் பிரசன்னா ஜிக்கு எடிட்டராகவும் பணியாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த படம் முதலில் தமிழ் படமாக்கப்பட்டது. அதே நேரத்தில் வேலையில்லா பட்டதாரியின் வேறு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டது. வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் மார்பு. இந்த படத்திற்கான நடிகர் தேர்வு 2016 ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்கியது. முதல் படத்தில் இருந்த சரண்யாவும் ஒரு பாத்திரத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த திரைப்படம் நடிகை கஜோல் இந்த படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் அவர் மீண்டும் வருவதை குறிக்கிறது. படப்பிடிப்பு. படத்தின் தயாரிப்பு டிசம்பர் 15, 2016 தொடங்கியது. சென்னையில் உள்ள அவரது குடும்பத்தின் போயஸ் கார்டன் வீட்டில் நடந்த ஒரு வெளியீட்டு நிகழ்வில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். போஸ்கோ மற்றும் சீசர் நடனம் ஆடிய ஒரு விளம்பர பாடலை மும்பையில் படமாக்கிய குழு படப்பிடிப்பு மே 2017 முடிந்தது. வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி 2 திரைப்படம் இசை 5 பாடல்களை கொண்ட பாடல் பட்டியல் ஜூலை 1 2014 வெளியிடப்பட்டது. கதாபாத்திரங்கள் மற்றும் தலைப்பின் சிறப்பு அம்சங்களாக இருந்த சில அனிருத் ரவிச்சந்திர இசையமைத்து முதல் படத்திலிருந்து தக்க வைக்கப்பட்டது. வெளியீடு. இந்த படம் முதலில் தனுஷின் பிறந்த நாள் அன்று இணைந்து ஜூலை 28, 2014 அன்று வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் ஆகஸ்ட் 11, 2017 ஒத்திவைக்கப்பட்டது. இந்த படத்தின் அடுத்த நம்ம எந்த படத்தை பார்க்கணும்னா கலகலப்புக. அந்த படம் 2014 வெளிவந்த இந்திய தமிழ் மொழி நகைச்சுவை திரைப்படம். இந்த படத்தை கதை இயக்கியது சுந்தர் சிங்க. இந்த படம் தயாரித்தவர் குஷ்புங்க. இந்த படத்தில் விமல், சிவா, அஞ்சலி, ஓவியா மற்றும் சந்தானம், விஜய், எபினேசர் இவர் இசையமைத்துள்ளாங்க. இந்த படத்துக்கு இது ஒரு உணவக உரிமையாளரையும் அவரது சகோதரையும் சுற்றி வருகிறது. முன்னாள் உணவகத்தை மூடுவதிலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கிறார். இந்த படத்திற்கு முதலில் மசாலா கஃபே என்ற பெயரிடப்பட்டது. ஆனால் அது பின்னர் மறுபெயரிடப்பட்டது. இது மே 14, 2012 அன்று வெளியிடப்பட்டது. இது வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. கலகலப்பு திரைப்படம் கதைகள். சீனு கும்பகோணத்தை தளமாக கொண்ட மசாலா கஃபே நடத்தி வருகிறார். இது அவரது முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்டது. மசாலா கஃபே சில தசாப்தங்களுக்கு முன்பு ஒரு பிரபலமான உணவு விற்பனை நிலையமாக இருந்தது. ஆனால் அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிட்டது. இப்போது சீனு போராடும் நிறுவனத்தை நிர்வகிப்பது கடினமாக உள்ளது. கஃபேவின் சமையல்காரரும் அவரது பேத்தி மாயாவும் சீனுடன் தங்குகிறார்கள். புதிய சுகாதார ஆய்வாளரான மாதவி மசாலா கஃபேவின் கொஞ்சம் சுகாதாரமற்ற சூழல் காரணமாக அதை நிரந்தரமாக மூட முடிவு செய்கிறார். தனது ஹோட்டல் மீண்டும் பிரபலமடைய சீனு சிறிது நேரத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறார். மெதுவாக சீனுவும் மாதவியும் நல்ல கொஞ்சம் நண்பர்களாகிறார்கள். அவர்களுக்கு இடையே காதல் மலர்கிறது. சீனுவின் தம்பி ரகு ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலை ஆகிறான். சீனு ரகுவை தன்னுடன் தங்க அனுமதிக்கிறான். எண்ணில் ரகு வட்டிக்காரன் 5 வட்டி அழகேசரிடமிருந்து காப்பாற்றுகிறான். சீனுவுக்கும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது.
ரகு முதல் பார்வையாலேயே மாயாவை காதலிக்கிறான். நகை உரிமையாளரான மாணிக்கம் காப்பட்டிலிருந்து பணம் பெற முயல்கிறான். அவன் தனது நகையை காட்சி அறைக்கு தீ வைத்து இழப்பை கூறி காப்பீட்டு தொகையை பெற முயற்சிக்கிறான். இருப்பினும் அவன் தனது மருமகன் குமாரிடம் உள்ள ஒரு மொபைல் போனில் வேறு விலை மதிப்பற்ற வைரங்களை பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கிறான். குமார் வைரங்கள் அடங்கிய மொபைல் போனை தவறாக வைக்கிறான். அது பின்னர் ரகுவின் கையில் போய் சேர்கிறது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் ஒரு தந்திரமான மனிதர், சீனுவின் பாளைய நண்பர், ஒரு ரியல் எஸ்டேட்டை டெவலப்பர். மசாலா கஃபே அதன் முக்கிய இடம் காரணமாக இடித்துவிட்டு அங்கு ஒரு மால் கட்ட திட்டமிட்டுள்ளார். ஆனால் சீனு தனது குடும்ப உறுப்பினர்களின் நினைவாக அதை சொந்தமாக்க விரும்புவதால் தனது சொத்தை விற்க விரும்பவில்லை. சீனுவை சமாதானப்படுத்தி ஹோட்டலை விற்க செய்வதாக தருமராஜன் உறுதியளிக்கிறார். மேலும் அவர் ரியல் எஸ்டேட் டெவலப்பருடன் ஒரு ஒப்பந்தம் பேசுகிறார். சீனு, ரகு, மாதவி மற்றும் மாயா ஆகியோர் மசாலா கஃபேவில் பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு மெனுவை அறிமுகப்படுத்த ஒரு திட்டத்தை வகிக்கிறார்கள். ஒரு திட்டத்தை அது தற்போதைய தலைமுறையினருக்கு பிடிக்கும் என்று நம்புகிறார்கள். மாயாவின் தாத்தா ஆரோக்கியமான பொருட்கள் பற்றி குறிப்புகள் கொடுக்கிறார். மேலும் மசாலா கஃபே வேறுபட்ட மனுவால் மீண்டும் பிரபலமடைகிறது. சீனு மசாலா கஃபேவிலிருந்து அதிக பணம் சம்பாதிக்கிறார். இதற்கிடையில் மாதவியின் திருமணத்தை அவரது உறவினர் வெட்டுப்புலி கிராமத்தில் அவரது குடும்பத்தினர் நிச்சயித்தனர். சீனு திருமணத்தை நிறுத்திவிட்டு அவளை கும்பகோணத்திற்கு அழைத்து வர மாதவியின் கிராமத்திற்கு செல்கிறான். சீனு இல்லாத போது ஒரு தர்மராஜன் மசாலா கஃபேவை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார். ஏனெனில் வெட்டுப்புலி சீனி மற்றும் மாதவின் காதலை பற்றி அறிந்து கொண்டு அவர்களை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறார். வைரங்கள் அடங்கிய மொபைல் போன் ரகுவிடம் இருப்பதை மாணிக்கம் கண்டுபிடித்து அவர் வைரங்கள் திரும்ப வருகிறார். ஆனால் மாணிக்கம் அந்த பிறகுதான் சீனும் ரகுவும் மொபைல் போனில் வைரங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொள்கிறார்கள். சீனும் ரகுவும் மாணிக்கத்திடமிருந்து தப்பிக்கிறார்கள். மாணிக்கம் மாதவியும் கடத்தி சீனுவையும் ரகுவையும் வைரங்கள் திருப்பி தருமாறு மிரட்டுகிறார். சீனும் ரகுவும் மாணிக்கத்தை அடிக்கும் சண்டை தொடர்கிறது. இதற்கிடையில் ஒரு தர்மராஜனிடமிருந்து ஒரு ஹோட்டலின் ஆவணங்களையும் அவர்கள் பறிக்கிறார்கள். தர்மராஜனை மாணிக்கத்தையும் கைது செய்கிறார்கள். சீனு மாதவியுடன் இணைகிறார். ரகு மாயாவுடன் இணைகிறார். கலகலப்பு திரைப்படம். நடிகர்கள்: சீனுவாக விமல், ரகுவாக சிவன், மாதவியாக அஞ்சலி, மாயாவாக ஓவியா, வெட்டுப்புலியாக சந்தானம், தர்மராஜனாக ஜான் விஜய், மாணிக்கமாக சுப்பு பஞ்சு, அஞ்சுவட்டி அழகேசன் என்கிற அமிதாபாஜ் மாமாவாக இளவரசர், ஒரு மருதுமத்துவாக மனோபாலா, இன்பகுமாராக கருணாகரன், நடராஜனாக VS ராகவன், ரகுவின் நண்பராக காளி வெங்கட், சண்முகசுந்தரம், மாணிக்கத்தின் உதவியாளராக விச்சி விஸ்வநாத், சமையல்காரராக பாலாஜி K மோகன், மண்டா கசாயமாக பாபா லட்சுமணன், திமிங்கலமாக தளபதி தினேஷ், உணவு விருந்தினராக கௌதமி வேம்புநாதன், மலக்கோட்டை சங்கராக யோகி பாபு, கான்ஸ்டபிள் பச்சை பெருமாளாக ஜார்ஜ் மரியன், பேயாக பேய் கிருஷ்ணன், பிக் பாக்கெட்டாக கல்லூரி வினோத். கலகலப்பு திரைப்படம். தயாரிப்பு: டிசம்பர் 2010 வெளியான ஒரு செய்தியின்படி சுந்தர்சி தனது படங்கள் தொடர்ச்சியாக பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைந்தால் நடிப்பை விட்டுவிட்டு இயக்கத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவார் என்று கூறியது. செப்டம்பர் 2011 அவர் விமல் மற்றும் சிவாவை முன்னணி நடிகராக நடிக்கும் ஒரு படத்தை உருவாக்கி வந்தார். அஞ்சலி அடுத்த மாதம் முன்னணி நடிகைகளில் ஒருவராக உறுதி செய்யப்பட்டார். மற்றொரு முன்னணி நடிகையாக நடிக்கும் ஓவியா இது அவரது முதல் கவர்ச்சியான வேடம் என்று கூறினார்.
வடிவேல் படத்தில் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்து மீண்டும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பின்னர் சந்தானம் அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார்.